இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். இந்த மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 1-2 பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும். பொதுவாகவே விடாமுயற்சிக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக போராடக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பவர்கள். ரொம்ப பொறுமையானவங்க. ஏன்னா நிலராசி, அதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே கற்று வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். எல்லாத்தையுமே யோசிப்பாங்க. அதே மாதிரி பெரிய அளவு தோல்வியை கண்டா கூட அதை பார்த்து சோர்ந்து விட மாட்டாங்க. வீறு கொண்டு எழக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கோ அது மாதிரி தான் இவங்களுக்கு உள்ள புது புது எண்ணங்கள், புது புது ஐடியாக்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அதிக அளவு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். இரக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிரிக்கு கூட ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் உதவக்கூடியவங்கள அந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக தான் பெரும்பாலும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எதிரிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு உதவி அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த உதவுற டைமில் கரெக்டாக போய் பகைச்சிக்காம உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பவர்கள். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. சரி, அந்த பிரச்சனை தானே, அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆழ்த்தாக செயல்படுவாங்க. ஏன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய இடர்பாடுகள், நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதனாலேயே என்னமோ பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஒரு பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டாங்க. எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் உள்ளவங்களாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வெகுளித்தனம் அதிகம். வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். நகைச்சுவாக பேசக்கூடியவங்க, எல்லாரையுமே ஒரு அன்பாக அரவணைக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசூப பலனாக தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம். அதனால் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வ பெயரை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரி, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரத்தோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு முதல் பாதியிலே பார்த்திங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தற்போது சனி பகவான் வக்கரகமாகி இருக்கிறார். 7.5 சனியோட தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு ஒரு குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குறிப்பாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதை எப்படி சரி பண்ணணுங்கிற அந்த திறமை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில கிரகங்களால் நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சில கிரகங்கள் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும், மாறி மாறி சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். 7.5 சனி முடிந்து விட்டதுனால முழுமையான பலன்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு கடைசி 4 மாதங்களில் குறிப்பாக இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7.5 சனியோட தாக்கம் குறைந்து நீங்கள் அந்த சந்தோஷத்தை முழுமையாக இதன வரையிலும் அனுபவிக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இனி நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அமோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அந்த சனியோட தாக்கம் குறைஞ்ச மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இதன வரைக்கும். ஆனால் இந்த காலகட்டம் இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த சந்திர கிரகண பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுது. அதே மாதிரி சனி பகவான் தற்போது வக்கரகமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி வக்கரகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன
சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையப்போகுது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடந்த மாதங்களில் இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் பெரிய வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த மகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தெல்லாம் செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் புதிய சிக்கல்கள், ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். உங்களை வேலை செய்ய விடாமல் சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கரெக்டாக இந்த வேலையை செஞ்சு முடிச்சோம்னா நமக்கு ஒரு அளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடுமையாக கொஞ்சம் போராடிட்டு இருப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன இடையூறுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். மற்றபடி உழைப்புக்கேற்ற பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, கரெக்டான டைமில் செய்து முடித்து கரெக்டான டைமில் ஆதாயத்தை பெறதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் பொறுமையை இழந்து அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பல சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம், பொருளாதாரம், குடும்ப சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி ஒரு கலவையான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க. அதே மாதிரி ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ எதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா பணியில் சின்ன சின்ன இடர்பாடுகள், கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, உழைப்புக்கேற்ற கொஞ்சம் பலன் கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை, பல சவால்களை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு திடீர்னு வரவு அதிகரிக்கும். 2ஆம் வாரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பட்ஜெட்டில் கொஞ்சம் திடீர்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத தகராறு, இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாத நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா திடீர்னு கோபம் வரும். கோபத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க. அது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. எப்போவுமே ரொம்ப பெருமைசாலிங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கிரக நிலையின் சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் குழப்பமான மனநிலை, அதே நேரத்தில் கிரக பயிற்சிகள், சந்திரனோட கிரக பயிற்சி இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள், புத்தியில் சின்ன தடுமாற்றம், ஒரு தெளிவில்லாத நிலை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டத்தில் அணுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராஜகிரகம் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வலம் வருவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மறைமுக தொல்லை கொஞ்சம் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சி எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம். பணிபுரிகிற இடத்துல உங்களுடைய மதிப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உயரும். அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அவைட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் இந்த காலகட்டத்தில் வராது. அதே மாதிரி தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி கொஞ்சம் எழுப்பறியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் திருத்தணி முருகனை போய் ஒரு டைம் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக
படிப்படியாக குறையும். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.